வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: பூண்டு இடித்து வச்சுருக்கேன், வெங்காயம், கொத்தமல்லி தழை, வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் தட்டி வச்சுருக்க பூண்டு, உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3-4 பல் ஆட் பண்ணுங்கள். இல்லை நல்லா பிடிக்கும், அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னிங்கன்னா ஒரு 5-6 பல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இடித்து வச்ச பூண்டு அதில் போட்டாச்சு. அது நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூண்டோட வாசனை எண்ணெயில் பொரிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த ஒரு அந்த ஸ்டேஜுக்கு வர மாதிரி நல்லா கலரி விடுங்க. அதோட ஆனியன், அப்புறம் பச்சை மிளகாய், இது 2மே ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் வந்து நீங்கள் நீட்டு வாக்கில் போடனா போட்டுக்கலாம், இல்லை நான் குறுக்கில் போட்டிருக்கேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடும், தீயே கூடாது அப்படின்னா கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணுறேன். சால்ட்டு போட்டிங்கன்னா நல்லா வதங்கி ப்ரௌனாக சீக்கிரமாக கிடச்சிரும். அதுக்காக என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்திங்களா, நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சோம்பு. என் பையனுக்கு முழுசாக சோம்பு போட்டால் பிடிக்காது, வாயில் தட்டுப்படுதுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதனால் அவனுக்காகவே நான் சோம்பு மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 குட்டி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். சோம்பு வந்து போட்டிங்கன்னா அது வந்து என்ன பண்ணும், இந்த மீனோட கவிச்சி இல்லாமல் இருக்கும், நல்லா வாசனையும் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டாச்சு. இந்த மீன் தான் எடுத்திருக்கேன், இது கொஞ்சம் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். மீதியை வந்து மஞ்சத்தூள் போட்டு அவிச்சி எடுத்து முள் இல்லாமல் உதிர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு ப்ரௌனாக. இப்போ இது கூட இந்த மீனை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. என் பையனுக்கு மீன் வறுத்தா பிடிக்காது, அதனால் என்ன பண்ணுவேன், அவனுக்கு இப்படி தான் கொடுப்பேன். இப்படி கொடுத்தா அதில் மீனா முட்டையான்னு தெரியாத அளவுக்கு சாப்பிட்ருவான். இல்லை இது தனியாக கொடுத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டான். நீங்கள் எப்படி அவனுக்கு செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். அவனுக்கு இதுதான் இப்போ தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எந்த மீனில் வேணாலும் நான் பண்ணுவேன். இந்த மீன் தான் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீன்லேயும் இது பண்ணலாம். நான் எல்லா மீன்லேயும் பண்ணிவிடுவேன், ஏன்னா அவனை சாப்பிட வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக பண்ணி கொடுத்துருவேன். அவனும் அது மீனுன்னு தெரியாதவங்க சாப்பிட்ருவான். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, அதோட கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்று தான் அப்படின்ட்டுல. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குவான்டிட்டி கிடைக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 முட்டை ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீன் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. முட்டையை எடுத்த உடனே கிளறிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுங்கள். அப்போ தான் அந்த முட்டை வந்து நல்லா வெந்து நல்லா பெருசாக கிடைக்கும். இல்லைன்னா அந்த இதோடு சேர்ந்து ரொம்ப பொடியாக ஆகி ஏதோ பொடி மாஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் பசங்க சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. அதனால தான் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு உடச்சி விடாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர்னிங்கன்னா நல்லா உதிர்ந்து வரும். நம்மளுக்கு நல்லா பெருசாக இந்த மாதிரி தான் அப்படியே மெல்லமாக கலரிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா உதிர்ந்து வரும். இது மீன் சாப்பிடாதவங்க கூட இது நீங்கள் முட்டை அப்படி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களாம், ஒரு சில குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது முட்டை அப்படின்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லது. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா நல்லா வாசனை கொடுக்கும், அந்த கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும்.
குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே வதக்கி எடுக்கணும். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், பெரியவங்களாம் சின்னவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சர்வ் பண்ணுற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு பார்த்து வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பத்தலைன்னு தோணுச்சு, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படினோ நான் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கலரிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா? அப்படி தான் எல்லாருக்குமே சர்வ் பண்ணலாம். பெரியவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மீனே சாப்பிடாதவங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறது தான். ஓகேவா? பிடிச்சிருந்தா திருப்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.